Hi guys, this is AG. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Filmora9 வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளாடி நம்ம இப்போ போயிடலாம். முதல்ல நீங்கள் உங்களோட Filmora9 வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த டைட்டில்ஸுங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ டைட்டில் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைட்டில்ஸ் நம்மளோட Filmora9 ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல், கஸ்டம், ஓப்பனர்ஸ், டைட்டில்ஸ், லோவர் தேட், சப்டைட்டில்ஸ், இன் கிரெடிட்ஸ், அதுக்கப்புறம் ஃபேவரைட்ஸ். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் சம் செட் ஆஃப் டைட்டில்ஸ் ஆல்ரெடி அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் 24 இருக்கு. ஸோ அந்த 24ங்கிறது என்னதுன்னா 24 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓப்பனர்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் டைட்டில்ஸ், லோவர்ஸ் எல்லாத்துலேயுமே. ஓகே, ஸோ ஓப்பனர்ஸுங்கிறத பற்றி இப்போ நாம் வந்து பார்க்கலாம். ஸோ ஓப்பனரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது ஓப்பனர்ஸ். ஓப்பனர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓப்பனர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஓப்பனர்ஸுங்கிறது வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு புக்கோட ஃப்ரண்ட் கவர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ புக்கோட ஃப்ரண்ட் கவர், அந்த புக்கோட ஃப்ரண்ட் கவரில் உங்களுக்கு வந்து டைட்டில் வந்து மட்டுமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாமே, ஒரு மூவி நாம் பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட நேம் வந்து பெருசாக போட்டுருவாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட நேம் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஃப்ரேம்ங்கிறது மாதிரி நம்ம யோசிக்கலாம். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைட்டில்ஸ், சாரி, 24 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓப்பனர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனர்ஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. சில ஓப்பனர்ஸ் வந்து என்னென்னா நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ அந்த ஓப்பனர் எப்படி நாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஓப்பனர் 10 அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அங்கே கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டைம் லைனில் அந்த பர்டிகுலர் ஓப்பனர் வந்து பிளேஸ் ஆகிடும். சரியா? ஓப்பனர் வந்து பிளேஸ் ஆயிடும். சரியா? ஸோ இப்போ அதை எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட கர்சர் இல்லைன்னா டைம்லைன் அந்த ரெட் கலர் பாயிண்டில் நீங்கள் வந்து உங்களோட டைட்டில், அதாவது ஓப்பனர் மேலே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஓப்பனர் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே அந்த ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுவர் டெக்ஸ்ட் ஹியர், யுவர் ஹெட்லைன் ஹியர் அப்படின்னு இருக்கு, 2 ஆப்ஷன் இருக்குது. சரியா? ஸோ அதில் நீங்கள் எந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரியா? எந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து மாற்றணுங்கிறத பார்த்துட்டு அந்த டெக்ஸ்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா யுவர் டெக்ஸ்ட் ஹியர் அப்படிங்கிறத நான் வந்து டபுள் கிளிக் பண்ண போகிறேன். சரியா? ஓகே, ஸோ டபுள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யுவர் டெக்ஸ்ட் ஹியர் அப்படின்னு இருக்குது. சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து உங்களோட டெக்ஸ்ட்டாக வந்து மாற்றணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் அதில் வரணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வெளியே கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் நம்ம மாற்றுறதா அங்கே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி யுவர் ஹெட்லைன் அப்படிங்கிறத வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள், அந்த பர்டிகுலர் லைன் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுறோம் அதில் வந்துடும். ஓகே, ஸோ எப்படி ஒவ்வொரு டைட்டிலாக நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நாம் எப்படி டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொசிஷன் வேணும்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ட்ராக் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போதைக்கு நாம் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் எந்த மாதிரி அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஓப்பனர் வந்து டிஸ்பிளே ஆகும். சரியா? ஓப்பனர்ஸ் நம்ம இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஓப்பனரை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு எடிட் பண்ணுறது இந்த மாதிரி தான். அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள், டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஓப்பனர்ஸ் மட்டும்தான் பேக்ரவுண்டு டீட்டெயிலோட உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் இருக்கும் ப்ளஸ் வந்து பேக்ரவுண்ட் அனிமேஷன்ஸ் இல்லைன்னா பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ நாம் டைட்டில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டைட்டில் வந்து கிளிக் பண்ணுறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைட்டில்ஸ் இருக்குது. இங்கே வந்து 41 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைட்டில்ஸ் வந்து அவைலபிள். ஓகே, ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா
டைட்டில்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கிறதா இருந்தால் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து எதுவுமே இருக்காது. இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிருக்கும். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி இல்லைன்னா பேக்ரவுண்ட் இமேஜஸ் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. சரியா? ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த டைட்டில் ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வீடியோ இல்லைன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டைட்டில் வந்து ட்ராக் டூவில் நான் வந்து ட்ராக் பண்ணி வைக்கிறேன். ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு இமேஜ் ஃபைலை நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இமேஜை நாம் எடுத்து வச்சிட்டோமோ அந்த இமேஜ் தான் வந்து உங்களுக்கு பின்னாடி தெரியும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜ் அஸ் வெல் அஸ் மேலே வந்து டைட்டில் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, டைட்டிலுக்கு டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட டெக்ஸ்ட் வரும். அதில் நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். சரியா? அப்புறம் இங்கே யுவர் டைட்டில் அதே டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டோம். இப்போ நாம் வந்து இந்த டைட்டில் வந்து எந்த மாதிரி ப்ளே ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ டைட்டில் அனிமேஷனோட வரும். பட் இங்கே என்னென்னா பேக்ரவுண்ட் இமேஜஸ் நாம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து டைட்டிலில் வந்து தேர்ட் கேட்டகரி லோவர்ஸ் தேர்ட் அப்படி எடுப்போம். ஓகே, ஸோ இதுக்கும் வந்து என்ன பண்ணணும், இமேஜ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இமேஜ் எடுத்து வச்சுட்டேன். டைட்டில் வந்துட்டு லோவர் தேர்ட். லோவர் தேர்ட் எந்த ஃபார்மெட் உங்களுக்கு வேணுமோ அந்த பர்டிகுலர் ஃபார்மெட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த பர்டிகுலர் லோவர் தேர்ட் யூஸ் பண்ணுறேன். டைம்லைன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து மாற்றிடுங்க. ஓகே, இப்போ டெக்ஸ்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். எந்த மாதிரி வருதுங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அனிமேஷன்ஸ் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய அனிமேஷன்ஸ் அப்படியே வந்து உங்களுக்கு தெரியுது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நாம் சப்டைட்டில் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, சப்டைட்டில்ங்கிறது வந்து என்னென்னா ஒரு வீடியோவில் வேற ஒரு பாஷையில் பேசுகிறாங்கன்னா அதை வந்து இங்கிலீஷ்லேயோ இல்லை வேற டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணி டெக்ஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. அதுதான் வந்து சப்டைட்டில்ஸ் சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து மூவிஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சேனல் மூவிஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து மூவி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். பட் கீழே வந்து அந்த டயலாக்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதே தான் வந்து சப்டைட்டில், ரைட்? ஸோ இப்போ சப்டைட்டில் வரலாம். சப்டைட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 15 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் அவைலபிள். ஸோ சப்டைட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இமேஜ் எடுத்து வச்சுட்டோம். சப்டைட்டில் எடுத்துக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், சப்டைட்டில் 1 நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, சப்டைட்டில் மேலே வச்சுக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் மேலே. டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதில் வந்து டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்டைட்டில் எப்படி டிஸ்பிளே ஆகுங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம என்ன டைட்டில் நம்ம கொடுக்குறோமோ அந்த டைட்டில் வந்து இல்லைனா எந்த டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த சப்டைட்டில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது எண்ட் கிரெடிட்ஸ். ஓகே, எண்டு கிரெடிட்ஸுங்கிறது வேறு எதுவுமே இல்லை. நம்ம ஒரு மூவி பார்த்து முடிச்சிட்டோம்னா கடைசியாக வந்து அந்த மூவியில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸோட நேம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஒரு ஸ்க்ரோலிங்கில் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபார்மெட்டை தான் வந்து நம்ம எண்ட் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ எண்ட் கிரெடிட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 டிஃப்ரெண்ட் எண்ட் கிரெடிட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து நிறைய டைப் ஆஃப் எண்ட் கிரெடிட்ஸ் அவைலபிள். சரியா? ஸோ நிறைய டைப் ஆஃப் எண்ட் கிரெடிட்ஸ் அவைலபிள். உங்களுக்கு எந்த எண்ட் கிரெடிட் தேவையோ அந்த எண்ட் கிரெடிட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த பர்டிகுலர் எண்ட் கிரெடிட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது எடிட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். டபுள் கிளிக் பண்ணுங்கள். எந்த டெக்ஸ்ட்டை மாற்றணுமோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிடலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து வேறு விதமான டெக்ஸ்ட் வேணும்னா இந்த ஃபாண்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட் அவைலபிளாக இருக்குது. அதில் எந்த ஃபாண்ட் உங்களுக்கு தேவையோ அந்த ஃபாண்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு ஃபாண்டை நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டோட சைஸ் மாற்றோம்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் கூட உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து இமேஜ் எதுவும் இருக்காது. தேவைப்பட்டால் நீங்கள் இமேஜ் இல்லைனா வீடியோஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ அதை எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அனிமேஷன் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ணுறது. இப்போதைக்கு நாம் யூஸ் பண்ண எல்லா டெக்ஸ்ட்டையும் வந்து எந்த மாதிரி நாம் ஒரு வீடியோவாக தெரியுது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம்.
ஓகே நண்பா. இப்போ வந்து 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைட்டில் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். அதனை பற்றி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டோம். சரிங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி நண்பா.